அமெரிக்காவை எதிர்கொள்ளும் இரண்டு முக்கிய கூட்டாளிகளான சீனா மற்றும் வடகொரியா இடையிலான உறவு மீண்டும் வலுவடைந்து வருகிறது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அடுத்த மாதம் சீனாவிற்கு செல்ல உள்ள இந்த முக்கியமான நேரத்தில் சீனாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங் யீ வடகொரியாவின் தலைநகர் பியாங்யாங்கிற்கு சென்று வடகொரிய தலைவர் கிம் ஜாங் உன்னுடன் ரகசிய ஆலோசனை நடத்தியுள்ளார். இது சர்வதேச அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவிட் பெருந்தொற்றின் போது இரு நாடுகளுக்கும் இடையிலான தொடர்பு முற்றிலுமாக முடங்கியிருந்த நிலையில் அதன் பின்னர் நடைபெறும் மிக முக்கியமான உயர்மட்ட சந்திப்பு இதுவாகும். மேலும் வடகொரியா ரஷ்யாவுடன் தனது உறவை மிகவும் வலுப்படுத்திக் கொண்டிருந்த நிலையில் சீனா இப்போது மீண்டும் கிம் ஜாங் உன்னை தனது அணியில் நிறுத்த முயற்சிப்பதாக அரசியல் பார்வையாளர்கள் கருதுகின்றனர். சர்வதேச அரங்கில் நிலவும் குழப்பமான சூழ்நிலையில் முக்கிய சர்வதேச மற்றும் பிராந்திய விவகாரங்களில் இரு நாடுகளும் தங்களின் தொடர்பையும் ஒருங்கிணைப்பையும் மேலும் வலுப்படுத்த வேண்டும் என வாங் யீ கிம் ஜாங் உன்னிடம் வலியுறுத்தியுள்ளார். பதிலுக்கு பேசிய கிம் ஜாங் உன் பல்வேறு மட்டங்களில் இரு நாடுகளுக்கும் இடையேயான பரிமாற்றங்களையும் தொடர்புகளையும் தீவிரப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தியுள்ளார். பொதுவான நலன்களை பாதுகாப்பதற்கு வலுவான உறவு மிகவும் இன்றியமையாதது என அவர் குறிப்பிட்டதாக வடகொரியாவின் அதிகாரப்பூர்வ ஊடகமான KCNA தெரிவித்துள்ளது. மேலும் நடைமுறை ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கான பரிமாற்றங்களை வலுப்படுத்த சீனா தயாராக உள்ளது என வாங் யீ உறுதியளித்துள்ளார். இதற்கிடையே அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அடுத்த மாதம் சீனாவிற்கு செல்ல உள்ளதாகவும் அங்கு வடகொரியாவின் கிம் ஜாங் உன்னுடன் பேச்சுவார்த்தையை மீண்டும் தொடங்குவதில் ட்ரம்ப் ஆர்வம் காட்டியுள்ளதாகவும் கூறப்படுகிறது. சீனா மற்றும் வடகொரியா இடையே வலுவடைந்து வரும் இந்த கூட்டணி சர்வதேச அரசியலில் எதிர்காலத்தில் எவ்வாறு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். உங்கள் சத்யாவின் தமிழ் புத்தாண்டு சூப்பர் ஆஃபர்